அண்ட் வெல்கம் பேக். ஹாப்பி சண்டே. மூவி கிளம்பிட்டோம். கிஷ்கிந்தா காண்டம் ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அண்ட் நேற்று நைட்டு வந்து இந்த படம் பார்த்தோம். ஆனால் எனக்கு தூக்கம் வந்துருச்சு. என்னால் ஃபுல்லாக இவங்க பார்த்தாங்க போல. ஃபுல்லாக பார்த்தியாடா? இந்த டிமாண்ட் காலனி. எனக்கு என்னவோ ஃபஸ்ட்டு பார்ட் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. இவங்க ஃபுல்லாக பார்த்துப்பாங்கன்னு பார்த்தா இவங்களும் பார்க்கல போல். இப்போ டைம் வந்து 4 போகுது. இப்போ கிளம்பணும். நேத்தோட vlog பார்த்துருப்பீங்க. ஃபுல் டே கார்டனிங் வேலை நடந்துச்சு, நல்லா நீட்டாக. ஸோ நைட்டுக்கு வந்து நேற்று செம்ம மழை. அதனால் அப்புறம் அவங்க கிளம்பும் போது 6-6:30 மணி ஆகிப்போச்சு. என்னால் வந்து இந்த கார்டன் லுக்கு காட்ட முடியல. ஸோ இப்போ ஃபுல்லாக கார்டனிங் ஆகிட்டு பாருங்கள். நான் சொல்லியிருந்தேன் காலையில் காட்டுறேன்னு. ஸோ பாருங்கள் என்ன நல்லா நீட்டாக ட்ரிம் பண்ணி அந்த பக்கம் எல்லாம் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் போட்டாச்சு. பீர்க்கங்காய், புடலங்காய், அப்புறம் வந்து கத்திரிக்காய், கொஞ்சம் க்ரீன் சில்லிஸு, அப்புறம் கீரை வகை எல்லாமே போட்டாச்சு. இஞ்சி கூட வச்சுருக்கேன். அப்புறம் இந்த இது இருக்குது இல்லைங்களா, ஸோ ஃபுல்லாக மேலே சுற்றி விட்ருக்கோம் பாருங்கள். இந்த க்ரீப்பர் வேஸ்ட் ஃபுல்லாக கட் பண்ண வேஸ்ட். சாட்டர்டே vlog. நேற்று மட்டன் பிரியாணி பண்ணது, அதே இப்போ மதியானம் சாப்பிட்டோம் பிளான் படி. இது பாருங்கள், இதில் சின்ன சின்ன சப்போட்டா வந்துட்டுருக்கு. சப்போட்டா. அப்புறம் இதெல்லாம் கூட நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம மேங்கோ ட்ரீ, அப்புறம் பாருங்கள் இங்கே ஒரு போமோகிரானேட் ட்ரீ. ஸோ இதெல்லாம் நீட்டாக. இங்கே பட்டாணி வந்துட்டுருக்கு. ஸோ ஃபுல்லாக கசன்னு அந்த இது வந்துட்டு இருக்கிற மரத்துக்கு வந்து அது பாதிக்குது. நம்ம முருங்கை மரம் பாருங்கள் என்ன செம்மையாக வளர்ந்துட்டுருக்குது. இது நான் டெய்லி பார்க்குறேன். இந்த செவருக்கு வந்து இவ்வளோ கேப் இருந்துச்சு, ஓகேவா? டெய்லி பார்க்கும்போது இவ்வளோ வளருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செவரு டச் ஆகி போச்சு. என்னோடய பால்கனியிலேருந்து இதை பார்த்துட்ருப்பேன் டெய்லி. வர வெயில் காலத்துக்கு நம்ம நல்லா முருங்கைக்காய் சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். கீரை இப்போயே நம்ம சாப்பிடலாம். ஸோ இங்கெல்லாம் கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன். பச்சை மிளகா அந்த பக்கம் போட்டிருக்கேன். பைப் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து அந்த க்ரீப்பர் இது அந்த பீர்க்கங்காய் அதில் சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கும். 4:50க்கு மூவி. 4:50னாக்கா எப்படியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 10-15 நிமிஷம் ஆகிடும். ஸோ மூவி முடியறதுக்கு 8 மணி ஆகிடும் போல். ஸோ நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு 8-9 மணி ஆயிரும். NA ஃபைல் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் இந்த இடத்துக்கு. வந்திருக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மூவிக்கு. இது வந்து HSR லேஅவுட்ல இருக்கு. ஏழாவது மூவி முடிஞ்சிருச்சு, வெளியிலே வந்துட்டோம். மூவி நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் இல்லை, நல்லாவே பெட்டராக எடுத்துருக்கலாம். ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது. OTTயில் பார்க்குறதுக்கு ஓகேனா தேட்டர்லேயும் பார்க்கலாம். பட் தேட்டர் வந்து பார்க்குற அளவுக்கு ஒர்த்து இல்லை. 2 hour மூவி தான், ரொம்ப குட்டி மூவி. இந்த மாலே பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்குது, மால் மாதிரி இல்லை, அவ்வளோ குட்டியாக இருக்குது. இப்போ என்ன குழப்பம்னா மணி 7 தான் அது. நாங்கள் என்ன நினச்சோம் 8-8:30 மணி ஆகிடும். ஸோ அங்கே எதுனா சாப்பிட்டு வந்துடலான்னு. அங்கே எதுவுமே ரெஸ்டாரண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை, குட்டி ஸ்நாக்ஸ் கவுண்டர் தான் இருக்குது வெளியிலையும் எங்கே. ஸோ சரி வீட்டுக்கே போய்கிட்டு எதுனா ஆர்டர் பண்ணிக்கலாமான்னு பார்த்தோம். சரி பசங்க இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இங்கே ஏதாவது சாப்பிட்டு போயிடலாம். பட் அது ரொம்ப ஃபேமஸ் ஷெஃப் ஜேமி ஆலிவர், அவங்களோடது இது இருக்குது, ஜேமி ஆலிவர் கிச்சன். ஸோ அங்கே போகலாமான்னு விஹான் சொல்லிட்டு இருக்கான். அதில் என்ன கேள்விப்பட்டேன்னா, இது விஹான் பார்த்து சொல்லியிருக்கிறான், ஃப்ரைட் ரைஸில் ஜாம் போடுவாங்களாம். ஒதே ஒரு ரிஸ்கே. இங்க வந்து பப்பு பூவான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தா வரும்போது, பப்பு பூவா போல மாட்டா, ஆந்திரா பப்பு பூவா, ஆந்திரா ரெஸ்டாரண்ட் பப்பு பூவாக்கு போயிட்டு இருக்கோம். இங்க போலாம். ஷரீஃப் பாய், when did we last have biryani? Today. இது இருக்கு, A to B இருக்கு. Domino's. அத மதியானம் பிரியாணி சாப்பிட்டாச்சு. இப்போ A to B ல போயிட்டு நல்லா இதுனா Absolute barbecue. மேக்னா ஃபுட்ஸ் டே போனால் கொஞ்ச நேரத்தில் நம்ம வீடு வந்துடும். மூடி வச்சு பிரியாணி சாப்பிட்டு படுத்துருவோம். ஆமாம், நேத்தோடது கொஞ்சம் மூவி இருக்கு. எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பாரதிய ஜல்பான், கபூர் சாட் பண்டார், சேவரிடா. ப்ளூஸ்க்கு பக்கத்தில் ஜோயிஸ்ன்னு ஒன்று இருக்கு, அதுவும் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். 1008 ரெஸ்டாரண்ட்ஸ் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் நமக்கே தெரியாது. இது வந்து உங்களுக்கு ஒரு டூர் கொடுத்துட்ருக்கேன், ஃபுல் சர்ஜாப்பூர். இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டு வரைக்கும் என்னென்ன ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது இந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. என்ன ஹோம் கரெக்ட். எனக்கு ஆக்சுவலி பசிக்கல. போயிட்டு ஏதாவது நல்ல சூடாக சூப் ஏதாவது குடிப்போம்.
ஹைதராபாத் மந்தி ஹவுஸ். ஓகே, டிசைட் பண்ணியாச்சு. ஏன்னா எங்களுக்கு டிசைட் பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் நிறைய வாட்டி வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நல்லா இருக்கும் இங்கே ஃபுட். எனக்கு பசிக்குதாடா? நீ எதுக்கு சிரிக்கிற? எதுக்குடா சிரிக்கிற? ஆ, Next to AMD JD. So funny. Arunachal. கொஞ்சம் சூப், கொஞ்சம் ஸ்டார்டர், அப்புறம் ஹைலைட் என்னன்னா இந்த திரமிசு. இன்றைக்கி தான் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன். எப்போ பாரு ஒரு கேள்விப்பட்டிருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் அது வாங்கி டேஸ்ட் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு இன்னொரு போர்ஷனும் வாங்கிட்டோம், பேக்கும் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப அந்த காஃபி ஃப்ளேவரில் திரமிசு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. இன்றைக்கி சண்டே நல்லா தூங்கி எழுந்திரிச்சு லேட்டாக நல்லா பொறுமையாக ஒரு ரிலாக்ஸ்டு ஜாலி சண்டே. மூவியும் நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு கோசி டின்னர். வெதரும் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்கும். நேற்று இந்த டைமுக்கு இப்போ பாருங்கள் மணி வந்து 9:30. ஸோ கரெக்ட் டைமில் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த டைமுக்கு என்ன மாதிரி மழை அப்பா கண்டினியூவஸாக லேட் நைட் வரைக்கும் பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ அதர் வந்து வீட்டுக்கு வந்த உடனே ஓடி போயிட்டான். என்னன்னா அடுத்த இது நேற்று படம் பார்த்து ½ an hour மிச்சம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது போய் இப்போ பார்க்கணுமா. பசியில்லைன்னு சொல்லி ஐயோ சாப்பிட்டாச்சு. சூப் நல்லா இருந்துச்சு. வந்து எல்லாமே பாத்திரம் கழுவிட்டேன். ஏன்னா நம்ம நைட்டு தான் வெளியில் சாப்பிட்ற பிளான் இருந்துச்சுல. இந்த குக்கர் மட்டும், இதில் இருக்கிற பிரியாணி மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டேன். இந்த குக்கர் மட்டும் கழுவுனா தண்ணி ஊற்றி வச்சிடலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் பால் இருக்குது, அது தயிருக்கு உரைக்கி ஊற்றி வச்சிடணும். அவ்வளோதான் நம்ம வேலை. பால். ஸோ ஒரே ஒரு வெண்டைக்காய் நம்ம தோட்டத்துது, இதில் வச்சுருவோம். ஒம்போதராவது இப்போ கிட்டாரை வாசிச்சுட்டு இருக்கான் இவன். இது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வைடானா இங்கே வச்சுட்டு போயிட்டான். அங்கே அழகாக பாட்டிலில் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான் இருக்குது இந்த மூவி. அத்தருக்கு பார்க்கணுமா, ஆனால் மூவி நல்லாவே இல்லை. சரி பார்த்து முடிப்போம். அப்படியே எல்லாருக்கும் பாய் பாய், குட் நைட்.